அடையாளம் கண்டுகொள்ளுதல். சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு ஒரு புதிய வாரத்தின் தொடக்கத்தில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல வருட தனிப்பட்ட அனுபவம் மற்றும் கிறிஸ்தவ ஊழியத்தின் மூலம் தேவன் என் கையில் வைத்துள்ள வெற்றிகரமான வாழ்க்கைக்கான சில திறவுகோள்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வாரம் எனது உரைகளில் இந்த ஈஸ்டர் பருவத்திற்காக நான் தேர்ந்தெடுத்து கடந்த வாரம் தொடங்கிய கருப்பொருளாகிய அடையாளம் கண்டுகொள்ளுதல் என்னும் தலைப்பிலே தொடர்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் முக்கியத்துவத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளவும், அவருடைய மரணத்தின் மூலம் அவர் நமக்காக பெற்ற அனைத்திலும் முழுமையுமாக நுழையவும் இது உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன். இப்போது நமது கருப்பொருளுக்கு திரும்புவோம். அடையாளம் கண்டுகொள்ளுதல். ஒருவருடன் அடையாளம் காண்பது என்பது உங்களை ஒருவருடன் ஒன்றாக்குவதாகும். ஈஸ்டர் செய்தியை உண்மையாக புரிந்து கொள்வதற்கான திறவுகோல் இந்த அடையாளம் கண்டுகொள்ளுதல் எனும் கருத்தாகும். இந்த அடையாளம் காணும் செயல்முறைக்கு ஒரு நாணயத்தின் இரண்டு எதிரெதிர் பக்கங்களைப் போல இரண்டு பக்கங்கள் உள்ளன. ஒருபுறம் இயேசு கிறிஸ்து தம்மையே பாவிகளாகிய நம்முடன் விழுந்து போன முழு மனித இனத்துடன் அடையாளம் கண்டு கொண்டார். மறுபுறம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு நடந்த எல்லாவற்றிலும், அதாவது அடக்கம், உயிர்த்தெழுதல் மற்றும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஏறிச் செல்லுதல் ஆகியவற்றில் நம்மை நாமே அடையாளப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த அடையாளம் கண்டுகொள்ளுதல் என்னும் கருப்பொருளை நமக்காக திறக்கும் வேதாகமத்தின் முக்கிய வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமாகும். இது இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண மரணத்தை தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கிறது. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அல்லது கலகத்தை அவர் மேல் இயேசு கிறிஸ்து மேல் விழப்பண்ணினார். எனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபோது தேவன் முழு பாவமுள்ள விழுந்து போன மனித இனத்தின் கலகத்தையும் அவர் மீது சந்திக்க செய்தார். கலகத்தை மட்டுமல்ல, கலகத்தால் ஏற்பட்ட அனைத்து தீய விளைவுகளும் இயேசு கிறிஸ்துவின் மீது விழுந்தன. தேவன் முந்தைய தலைமுறையினரின் கலகத்தையும் அவரை சந்திக்கும்படி செய்தார். காலத்தின் வரம்புகளை கடந்து ஒரு செயலின் மூலம் இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டன. மேலும் அவர் தமது சொந்த பிரதிநிதியாக மரித்தார். கலகத்தில் இருந்தும் அதன் அனைத்து தீய விளைவுகளில் இருந்தும் நம்மை விடுவிக்க அவர் நம்முடைய மரணத்தை அவர் மரித்தார். எனவே தேவனால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட அந்த செயலில் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய அனைத்து தீமைகளும் இயேசு கிறிஸ்து மேல் வந்தன. இதனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நித்திய உரிமையாக பெற வேண்டிய அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும்படி செய்யப்பட்டது. அதுதான் பரிமாற்றத்தின் சாராம்சமாகும். இயேசு கிறிஸ்துவின் நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு வரவிருக்கும் தீமை இயேசு கிறிஸ்து மேல் வந்தது. தெய்வீகமாக நியமிக்கப்பட்ட பரிமாற்றத்தின் அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய கடந்த வார இறுதி செய்திகளில் மரணத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்ட இந்த தெய்வீக நியமிக்கப்பட்ட பரிமாற்றத்தின் குறிப்பிட்ட அம்சங்களை கையாண்டேன். நான் இரண்டு குறிப்பிட்ட அம்சங்களை கையாண்டேன். முதலாவது, நாம் மன்னிக்கப்படும்படி, நமக்கு சமாதானம் கிடைக்கும்படி இயேசு தண்டிக்கப்பட்டார். நாம் பாவ மன்னிப்பு பெறுவதற்காகவும் தேவனுடன் சமாதானமாக இருப்பதற்காகவும் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை இயேசு கிறிஸ்துவ மீது வந்தது. இரண்டாவதாக, நாம் அவருடைய நீதியை பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார். அங்கே பாவத்திற்கும் நீதிக்கும் இடையில் பரிமாற்றம் இருக்கிறது. இன்று பரிமாற்றத்தின் மற்றொரு அம்சத்தை நாம் பார்க்க போகிறோம். சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து சாபமானார். இது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. முதலாவது 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், நீங்கள் நீதிமான்களாக மாற நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதை நம்பியிருந்தால் நீங்கள் முழு நியாயப்பிரமாணத்தையும் எப்போதும் கடைபிடித்தாக வேண்டும். ஆனால் நீங்கள் எப்போதாவது எந்த சந்தர்ப்பத்திலாவது அதை செய்ய தவறினால் நியாயப்பிரமாணத்தை மீறுபவர்களால் ஏற்படும் சாபத்தின் கீழ் வருவீர்கள். பின்னர் அவர் 13ஆம் 14ஆம் வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறார்,
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இது உபாகம புஸ்தகத்தில் நியாயப்பிரமாணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மேற்கோளாகும். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அது மிகவும் தெளிவான அறிக்கையாகும். நியாயப்பிரமாணத்தினால் கீழ்ப்படிவதால் கிடைக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மீறப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் அனைத்து சாபங்களும் இயேசு கிறிஸ்து மேல் வந்தன. கடந்த வாரம் பாவத்திற்கும் நீதிக்கும் இடையிலான பரிமாற்றத்தை பார்த்தோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் அவருக்குள், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சரி, ஒரு தர்க்க ரீதியான முன்னேற்றம் தொடர்கிறது. கிறிஸ்து பாவமாக்கப்பட்டதால் வேறு வழியற்ற நிலையில் அவர் ஒரு சாபமாக்கப்பட்டார். மனித வரலாற்றின் தொடக்கத்திலிருந்தே பாவத்தை தொடர்ந்து சாபம் வந்திருக்கிறது. அது எப்போதும் அப்படியே இருக்கும். மனிதனின் விழுகை மற்றும் கலகம் குறித்த பதிவு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவனுடைய பதிலையும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் படிக்கும்போது சாபம் என்ற வார்த்தை முதல் முறையாக வேதத்தில் தோன்றுவதை காணலாம். முதலாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். பின்னர் அதே சூழலில் இன்னும் சில வசனங்களுக்கு பிறகு 17ஆம் வசனத்திலே தேவன் ஆதாமிடமிருந்து சொல்கிறார், பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். முதலில் சர்ப்பம் சபிக்கப்பட்டது, பின்னர் பூமி சபிக்கப்பட்டது. அடுத்த அதிகாரத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்ற பிறகு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் மற்றும் 11ஆம் வசனத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். அதற்கு அவர், அதாவது காயினை நோக்கி, என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்தது பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். எனவே பாருங்கள், சாபம் முதலில் சோதனையை தொடங்கிய சர்ப்பத்தின் மீது வந்தது. பின்னர் ஆதாமின் சுதந்திரமாக இருந்த நிலத்தின் மீது வந்தது. பின்னர் அடுத்த தலைமுறையில் ஆதாமின் சொந்த மகனின் மீது சாபம் வந்தது. எனவே பாவம் எங்கெல்லாம் நுழைகிறதோ அங்கே சாபம் பின்தொடர்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீறப்பட்ட நியாயப்பிரமாணத்திற்கான சாபத்தில் என்ன சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் வேதத்தில் மிகவும் துல்லியமாகவும் முழுமையுமாகவும் சொல்லுகிற ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது உபாகமம் 28ஆம் அதிகாரமாகும். வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களே அதை பார்த்து ஒரு குறிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை கவனமாக வாசியுங்கள். நான் அதிலிருந்து சில வசனங்களை தேர்ந்தெடுக்கப் போகிறேன். முதலில் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுவதற்கான அனைத்து ஆசீர்வாதங்களையும், பின்னர் நியாயப்பிரமாணத்தை மீறுவதால் வரும் அனைத்து சாபங்களையும் கொண்டுள்ளது. முதலாவது ஆசீர்வாதங்களை சுருக்கமாக பார்ப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். இப்போது அந்த ஆசீர்வாதங்கள் இவைகளே: நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த ஆசீர்வாதங்கள் முழுமையானவை. கீழ்ப்படுதலுள்ள நபரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பகுதியையும் அவைகள் உள்ளடக்குகின்றன. இன்னும் சில வசனங்களுக்கு பிறகு சாபங்களை பார்க்க ஆரம்பிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வரை நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையை மட்டுமே தேர்ந்தெடுக்கப் போகிறேன். இதை நீங்களே முழுமையாக வாசிக்க நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 15 மற்றும் அதற்கு பின் வருபவை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும்
கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். இப்போது கவனிங்கள், நாம் இன்னும் சாபங்களையே வாசித்து வருகிறோம். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். இப்போது நானே அனைத்து சாபங்களை கவனமாக ஆய்வு செய்து அவற்றை சில தலைப்பின் கீழ் தொகுத்து உள்ளேன். அதை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். இந்த சாபங்களின் சுருக்கமாக நான் சொல்வது இதுதான்: அவமானம், மனம் மற்றும் உடல் ரீதியான வியாதி, குடும்ப முறிவு, வறுமை, வீழ்ச்சி, ஒடுக்குதல், தோல்வி மற்றும் தேவனுடைய வெறுப்பு, இவை அனைத்து மீறப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் சாபங்களாக இருக்கிறது. அந்த பட்டியலை மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக வாசித்து காட்டுகிறேன். அவமானம், மனம் மற்றும் உடல் ரீதியான வியாதி, குடும்ப முறிவு, வறுமை, வீழ்ச்சி, ஒடுக்குதல், தோல்வி மற்றும் தேவனுடைய வெறுப்பு. இப்போது அந்த சுருக்கமான பட்டியலின் வெளிச்சத்தில் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியாக இருந்தால் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு பதிலாக சாபங்களை சகித்துக் கொண்டிருக்கிறீர்களா? மீறப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் அனைத்து சாபங்களிலிருந்து உங்களை மீட்டு அவருடைய கீழ்ப்படுதலின் அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்காக திறக்கும் போது கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காக என்ன நிறைவேற்றினார் என்பதை நீங்கள் ஒருபோதும் உணரவில்லையா? நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன், நீங்கள் யோசித்து அந்த கேள்வியை உங்களுக்கே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டிய நிலையில் சாபங்களை சகித்துக் கொண்டிருக்கிறேனா? இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்கு முழுமையாக மாறுவதை பற்றி நான் இன்னும் முழுமையாக விளக்குகிறேன். ஆமேன்.